பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் மூலமாய் வருகிறது. என்னவென்றால், கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. ஹல்லேலூயா. கர்த்தர் விரும்புகிற காரியம் நாம் அவருக்கு பயப்பட்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அது மட்டுமல்ல, அப்படி பயப்பட்டிருந்தோமானால் அது ஜீவனுக்கு ஏதுவாக இருக்கும், நம்முடைய வாழ்க்கைக்கு ஏதுவாக இருக்கும், ஒரு திருப்தியான வாழ்க்கையை நாம் அடைந்து நிலைத்திருப்போம் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அந்த பயப்படுகிற பயம் இருந்தால் மட்டுமே நம் கர்த்தருக்குள் நிலைத்து திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நம் நல்ல சுகஜீவியத்தோடு இருந்து தீர்க்காயுசோடு வாழ்ந்திருப்போம் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய நல்ல வார்த்தை பாருங்கள். அவர் அது மட்டுமல்ல, தீமை உன் அணுகாது என்று எச்சரிக்கிறார். ஆனால் தீமையான காரியங்கள் நம்மை தொடாதபடி அந்த பயப்படுகிற காரியத்தில் இருந்தால் ஒன்றுமே நமக்கு விரோதமாய் செயல்படாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். தேவனாகிய கர்த்தாவே, பரிசுத்த தேவனே, இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமது வார்த்தையின்படியாய் நாங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு நாளும் எங்களுக்குள் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அந்த பயப்படுகிற பயம், அந்த ஆவி எங்களுக்குள் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. தைரியம் உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தரை குறித்ததான பயம் மட்டுமே எங்களுக்குள் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சாத்தானை குறித்தோ, எதிராக பேசுகிற மனுஷனை குறித்தோ, ஆண்டவரை மற்றவர்களை குறித்தோ நாங்கள் பயப்படாதபடிக்கு ஆண்டவர் அந்த பயத்தை எல்லாம் எங்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது எங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற பயத்தை கொண்டு வந்திருக்கிற எல்லா வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறு என்று கட்டளை கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. எதற்கும் அஞ்சி பயப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படும் போது எல்லா பயம் நம்மளை விட்டு நீங்களாகி போகும். இயேசுவின் நாமத்தால் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்கி ஹல்லேலூயா எல்லா அசுத்த கிரியைகளும் எங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் தைரியமாய் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி கட்டளை கொடுக்கிறோம். எல்லாம் வெளியேறுவதாக எங்கள் குடும்பத்தை விட்டு, எங்கள் பிள்ளைகளை விட்டு, எங்களை விட்டு வெளியேறு என்று கட்டளை கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். கர்த்தராகிய தேவன் எங்களை பொறுப்படுத்தி வழிநடத்தும், எந்த தீமையும் எங்களை அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நன்றி செலுத்துகிறோம். தேவன் தாமே எங்கள் ஒவ்வொரு பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா.